செல்வி என்ற ஒரு பொண்ணு வீட்டுல இருக்கும் பொழுதெல்லாம் எப்ப பார்த்தாலும் கையில போனை வச்சுட்டு பாத்துட்டு இருக்கிறதே ஒரு வேலையா வச்சுட்டு இருக்கு. ஒரு நாள் செல்வியோட வீட்டுல ஒரு நாள் முழுக்க கரண்ட்டும் இல்ல, செல்வியோட போன்ல சார்ஜரும் இல்ல. இதனால ரொம்ப கடுப்பாகி இருந்த செல்வி என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் பொழுது அப்ப அவனுடைய தம்பி சோகமா இருக்கிறத பாத்துட்டு, டேய் ஏன்டா சோகமா இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவனும் கண் கலங்கிக்கிட்டே, இல்லக்கா இன்னும் 2 நாள்ல எங்க ஸ்கூல்ல படிக்கிற பசங்க எல்லாரையும் டூருக்கு கூட்டிட்டு போறாங்கக்கா, அதுக்கு நான் 1000 ரூபாய் கட்டணும்க்கா, அதான் அம்மா அப்பா கிட்ட வந்து கேட்டேன், அவங்க என்கிட்ட காசு இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதோட 5வது முறையா எல்லாரும் டூர் போறாங்கக்கா, ஆனா இதுல நான் ஒரு தடவை கூட அவங்க கூட டூர் போனதே இல்லக்கா. நானும் என்னைக்காச்சும் ஒரு நாள் எனக்கு பிடிச்ச நண்பர்களோட டூர் போகணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்குதுக்கா அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே சொல்றான். இப்படி அவன் சோகமா பேசுறத பார்த்துட்டு அவங்க அக்காவும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்த காசு எடுத்துட்டு வந்து அவன் கிட்ட கொடுக்குறாங்க. இத்தனை வருஷமா டூர் போகாம எதுக்காக உன்னுடைய ஆசைகள் எல்லாம் மனசுக்குள்ளே வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, என்கிட்ட வந்து கேட்க வேண்டியது தானே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவனும், இல்லக்கா நீயே காலேஜுக்கு தான் போய் படிக்கிற, உங்ககிட்ட எப்படி காசு இருக்கும்னு நினைச்சுதான் நான் கேட்கவே இல்ல. அக்கா ரொம்ப நன்றிக்கா, இந்த நன்றி நீங்க எனக்கு காசு கொடுத்தீங்கன்றதுக்காக சொல்லலக்கா. நான் இத்தனை வருஷத்துல எத்தனையோ தடவை சோகமா இருந்திருக்கேன், ஆனா நீங்க முதல் தடவையா நான் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு எதுக்காகடா சோகமா இருக்க அப்படின்னு கேட்டீங்கல்ல, அதுக்காக தாங்க நன்றி சொன்னேன் அப்படின்னு சொல்றான். இத கேட்ட அவங்க அக்காவும், செக் என்ன நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு, இப்ப கூட நான் என்னுடைய போன்ல சார்ஜர் இல்லாததுனாலதான் அவனுடைய கஷ்டம் என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னு யோசிச்சு அவங்களுக்குள்ள இருக்கிற தப்ப அவங்க உணர்றாங்க. நண்பா, இப்ப நம்மள பல பேர் இப்படித்தான் இருக்கும். நம்ம கையில போன் வந்ததும் நம்ம கூட இருக்கவங்க கிட்டயும் பக்கத்துல பழகுறவங்க கிட்டயும் பேசுறதை நிறுத்திடுறதுனாலதான் அவங்களுடைய அன்பையும் கஷ்டத்தையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியல. தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பெல்லாம் விட்டுட்டு கொஞ்சமாவது மத்தவங்க கூட பேசி பழக பாருங்க.